ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி இப்படி சாஃப்டாக வரணும் அப்படின்னா, நான் சொல்கிற அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் நம்ப வேண்டாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ நாம் மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூடயே உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மாவை உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஒவ்வொரு வாட்டி யாராவது இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். யார் சொல்கிறதையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நீங்களாகவே 4 டைம் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி உங்களுக்கு ரெடி ஆயிரும். எப்பயுமே ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிறையா வாட்டி நம்மளுக்கு ஃபால்ட் வந்தால் தான் ஃபைனலாக நம்ம நல்லா சூப்பராக செய்வோம். ரெண்டாவது நம்ம அந்த நம்ம செஞ்சதை மறக்கவே மாட்டோம். அப்படி தான் நம்ம நாமளாகவே கற்றுக்கிறது. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்களாகவே செஞ்சு செஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா உப்பு போட்டு நல்லா நம்ம எல்லா இடத்துலையும் கலக்கிவிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. எப்பயுமே சப்பாத்திக்கு நீங்கள் பிணையிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு பிணையிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இது ஒரு அருமையான டிப்ஸு. நீங்கள் மாவை எடுத்துட்டு சும்மா தண்ணி முக்குற அளவுக்கு நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி கண்டிப்பாக சாஃப்டாக வராது. ரெண்டாவது எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க, சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. சுடுதண்ணி ஊற்றி பண்ணுனா அப்போ நம்ம சுட சுட சாப்பிட்டா மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா கல் மாதிரி ஆயிடுது. அது சாப்பிடவே முடியல. நல்லா வாயெல்லாம் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால சுடுதண்ணி ஊற்றிலாம் நீங்கள் பிசைய வேண்டாங்க. நீங்கள் நார்மல் வாட்டரே ஊற்றி பிசைங்க. ஆனால் பிசையில மட்டும் நான் சொன்ன அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இதில் ஆயில் விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஆயிலுமே விட வேண்டாம். நீங்கள் அப்படியே பிசைஞ்சால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 hour கிட்ட இதை பிசைஞ்சேன். உங்களுக்கு இது முடியல அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே என்ன செய்யலாம், அதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். பிசைஞ்சு முடிச்சிட்டிங்களா, முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 2 hours நல்லா என்ன ஆகட்டோம்னா மாவு லைட்டாக நம்மளுக்கு பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். நான் எதுவுமே சேர்க்கலை. எந்த சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா பொங்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் மாவு இருக்குது. இப்போ மாவு எடுத்துக்கலாம். ஏன் இது பொங்கியிருக்கு அப்படின்னா, நான் அவ்வளோ தூரம் பிசைஞ்சனால. உங்களுக்கு பிசைய சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பிசைங்க. அதுவே உங்களுக்கு போதும். இப்போ நான் மாவை நல்லா உருட்டிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டணும். ஃபஸ்ட்டு மாவு விரிஞ்சு விரிஞ்சு இருக்கக்கூடாது. நல்லா எல்லா இடமும் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி உருட்டுங்க. மாவு உருட்டுறதும் நம்மளுக்கு முக்கியம். நல்லா இந்த மாதிரி உருட்டினா தான் நம்மளுக்கு சப்பாத்தி என்ன ஆகும் அப்படின்னா சூப்பராக தேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வரும். இப்படியே நம்ம எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எப்படி நாம் தேய்க்கிறதுக்கு எப்படி நம்ம மாவு பிசைகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தாங்க தேய்க்கிறதுக்கும். தேய்க்கிறது நீங்கள் ஒரு 2 நிமிஷம் எப்பயுமே சப்பாத்தி நல்லா தேய்க்கணும். எவ்வளோ தூரம் நம்ம தேய்க்கிறோமோ அவ்வளோ தூரம் அந்த நம்ம சாஃப்ட்டுக்கு பிணையிறோம். அதே மாதிரி மாவு சப்பாத்தி உப்பி வர்றதுக்கு இந்த மாதிரி தேய்க்கணும். இதுதாங்க இதில் உள்ள டிப்ஸு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இப்போ தேய்க்கிறப்ப பாருங்கள், நான் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இதை தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம தேய்க்கிறது உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் தேய்க்கலாம். நான் இந்த மாதிரி தான் தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், தேய்க்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும். தேய்க்கிறது எவ்வளோ தூரம் நம்ம தேய்க்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம நல்லா உப்பி வருங்க. ரெண்டாவது நீங்கள் இவ்வளோ நேரம் தேய்க்கணும், இவ்வளோ நேரம் பிசையணும், ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். சிரமத்தை பார்த்தா நம்மளுக்கு நல்லா நம்ம சப்பாத்தி சாஃப்டாகவும் வராது, நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் 4ஆக மடக்கிட்டு திருப்பியும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மட்டும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தேய்ச்சி முடிச்சிட்டிங்களா, இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு திருப்பி தேய்க்க ஆரம்பிங்க. அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டு கிடைக்குங்க. இது நான் சொன்ன ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க.
உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வந்து ஆயில் நான் வந்து போட்டுட்டேன். ரொம்பலாம் நீங்கள் போட வேண்டாம், கொஞ்சமாக வந்து போட்டாவே நம்மளுக்கு வந்து போதுமானது. இப்போ நான் போட்டதுக்கப்புறம் இதை எல்லா இடமும் இந்த சப்பாத்திக்கு படுற மாதிரி நல்லா வந்து தடவி விட்டு திருப்பி என்ன செஞ்சுட்டேன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ நம்ம தேய்ச்சி சப்பாத்தி வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து நல்லா வந்து ஒரு சர்க்கிளில் தான் வந்து தேய்ச்சோம். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஆனால் ஃபைனலாக வந்து சர்க்கிள் மாதிரியே வந்து வந்துருங்க. இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கூட பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ எப்படிங்க வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சா மட்டும் போதுமா? அதை வந்து கடாயில் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சூப்பராக அருமையான ஒரு டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன். சப்பாத்தி எவ்வளோ தூரம் தேய்ச்சிட்டோம், இவ்வளோ தூரம் வந்து மாவை வந்து பிசைஞ்சிட்டோம், இதுக்கு மிஞ்சியும் ட்ரிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. சப்பாத்தி வந்து எல்லா இடமும் உப்பி வர்றதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நாம் வந்துட்டு சப்பாத்தியை தேய்ச்சி முடிச்சிட்டோம். இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த சப்பாத்தி கல் இருக்கு இல்லையா, அதை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு இப்போ வந்து சப்பாத்தி அது மேலே போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நீ எடுக்க வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுக்காது. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வந்து அது வந்து வேகணும். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம வந்து திருப்ப போகையில் இந்த ட்ரிக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்திக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு இப்போ இதை திருப்புனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஓரங்களையும் நல்லா வந்து அமுக்கி விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா வந்து உப்பி வரும். அதே போல் இந்த சென்டர்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள் அந்த சப்பாத்தியில். அப்படி ப்ரெஷ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக வந்து வந்துருங்க. இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. சப்பாத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உப்ப ஆரம்பிச்சிடும். 2வது வந்து நீங்கள் தேய்க்கையில் இந்த லேயர் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஒட்டி இருக்கணும். லைட்டாக வந்து பிரிஞ்சிருந்தா கூட சப்பாத்தி வந்து மேலே வந்து உப்பாதுங்க. இவ்வளோ தாங்க. இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அருமையான சப்பாத்தி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்தாலும் அவ்வளோ சாஃப்டான சப்பாத்தியாக வந்து இருக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சமாக வந்து உப்பி வருது. இதுவே நம்மளுக்கு வந்து போதும். அதுக்குள்ளேயே நீங்கள் பிரித்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் இல்லையா, அவ்வளோ சூப்பராக வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு மெதுவாக வந்து இருக்குங்க. அவ்வளோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் அந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்றப்ப தான் சப்பாத்தி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து வரும். இப்போ நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அழுத்தினேன் அப்படின்னா ப்ரெஷ் பண்ணனா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து உப்பி வந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து சப்பாத்தியை வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி. இப்போ பார்த்து நான் வந்து ஒரு இடத்துல ப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து உப்பி வர வந்து ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா சப்பாத்திகளையும் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டும் வந்து இருக்கும். இதே மாதிரியே நான் வந்து 2, 3 சப்பாத்தியை போட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா சூப்பராக வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. நீங்களும் இதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.